கரூருக்கு முன்னாடியே விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கிறத நான் சொன்னேன். முழுக்க விஜய் எப்படி சுயநலவாதியோ கூட இருக்கவனும் சுயநலவாதியா தான் இருப்பான். சுயநலவாதியா பேரம் பேசுறதுக்கு, அரசியல் வியாபாரம் பண்றதுக்கு களத்தை விட்டு ஓடன கோழை நாயின்னு அடிச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி எப்படி வைகுண்டம் போவானா? OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சங்கர். கரூர் துயர மரணங்கள், அதற்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியல் எப்படி சார் இருக்கு? கரூருக்கு முன்னாடியே விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கிறத நான் சொன்னேன். ஆமாம், கரூர் சம்பவம் அவர் மண்குதிரைங்கிறத நிரூபிச்சிருக்கு. இன்னும் 2026 தெள்ள தெளிவா விஜய் ஒரு மண்குதிரை, எந்த தகுதியும் மற்றவர், எந்த அரசியல் தெளிவும் இல்லாதவருங்கிறது தெள்ள தெளிவா புரியும். அவர் 12,000 கிராமப்புற வார்டுகளில் ஒரு 200 வார்டுகளில் கடலூர், விழுப்புரம் அந்த பகுதியில் மட்டும் கேண்டிடேட் போட்டுக்கிட்டு அதில் ஒரு 120 சுயேட்சை சிம்பல் கிடையாது. ஆமாம், அதில் ஒன்றிய கவுன்சில் நிற்கல, 5000 ஓட்டு உள்ளதில் நிற்கல, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் நிற்கல, 50,000 ஓட்டு உள்ள நிற்கல, ஒரு ஒன்றிய ஒரு வார்டு கவுன்சில் கிராம பகுதியில் இருக்கல மட்டும் நின்றுக்கிட்டு சுயேட்சை சிம்பல் அதில் ஒரு 120 வரை ஜெயித்தவங்கன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜெயித்திருக்கலாம். 12,000 பேர்ல இவ்வளவுதான் நிற்கிறாரு. 3வது இடம்னு போலியா பொய்யா விளம்பரம் பண்ணாரு. சவுக்கு சங்கர் அந்த மோசடிக்கு துணை போனாரு. அவருக்கு தெரியாது பாவம். சீமான் மேலோட வன்மத்துல துணை போனாரு. கஸ்தூரி சங்கர் ஒரு மாற்றத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு அவங்க துணை போனாங்க. இப்ப அந்த மாதிரி பாஜக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆதன் மாதேஷ் துணை போனாரு. ஆதன் மாதேஷ் நேர்மையா நாணயமா அது ஃப்ராடு தாங்க, ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட அதை ஒத்துக்கிட்டாப்ல. மற்ற 2 பேரும் இன்னும் ஆதாரம் தரல, உண்மையும் கிடையாது. அது இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சீமானுக்கு எதிராக ஒரு சில மலையாளிகளை வச்சு நியூஸ் பண்ணாங்க. எஸ், மலையாளிகளை வச்சு நியூஸ் பண்ணாங்க. தமிழ் கூறும் நல்லுறவும் தெரியிட்டு தினத்தந்தியில் பலகீனமானவங்களை பிடிச்சி நியூஸ் பண்ணாங்க. பட் இது ஒரு ஃப்ராடு. நான் அடிச்சு ஆணித்தரமாக சொல்றேன், அவங்க ஃப்ராடு பண்ணாங்க. இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் உள்ள வந்தாங்க. அதே ஃப்ராடுத்தனத்தை தான் இன்னைக்கு வந்து நடைமுறையில் எதுவும் இல்லாம கருத்து கணிப்புகள், தினமலர்ல கேசிய செய்திகள் எல்லாமே ஏட்டு சுரக்கா காகித புள்ளி அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நிஜ அரசியல்னு பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு எந்த ஒரு ஊர்லயுமே இவங்க ரசிகர்கள் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஊர்வலமோ, போஸ்டரோ, பொதுக்கூட்டமோ, கண்டனமோ, ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணல. அப்போ முழுக்க விஜய் எப்படி சுயநலவாதியோ கூட இருக்கவனும் சுயநலவாதியா தான் இருப்பான். விஜய் படத்தை போட்டு இவன் படத்தையும் போட்டு போஸ்டர் அடிச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுவான். அந்த தெருவில் வந்து விஜய்க்கு ஆளை வேண்டி காட்டிக்கிட்டு ஒரு தெருவில் இது படுவான். ஒரு துயர சம்பவத்துக்கு ஒரு அமைதி ஊர்வலம் நடத்த முடியல. 117 மாவட்ட செயலாளர் இருக்கிறான். குறைஞ்சபட்சம் அந்த பனையூர் ஆபீஸில் கூட பண்ண முடியல சார். அது அவங்க விருப்பம். அது முடியும், இது முடியலங்கிற. பனையூர் ஆபீஸ்ல முடியும், இது முடியல. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆள் பலம் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிறவங்க விலையும் நிலையும் உள்ளவங்க இல்லை. சோ இவங்களை வச்சு ஒரு கட்சி நடத்திக்கிறது, 214 கேண்டிடேட் போடுறது சாத்தியமே இல்லை. இதை தாண்டி தலைமையில இருக்கவனும் முழுக்க சந்தர்ப்பவாதிகள். விஜய்க்காக தனிச்சு போட்டியிடறதுக்கு ஆதவர்ஜனா தயார் இல்லை, புஷி ஆனந்த் தயார் இல்லை, நிர்மல் குமார் தயார் இல்லை, வெங்கட்ராமன் தயார் இல்லை, யாருமே தயார் இல்லை. அப்ப ஒன்னால தனிச்சு 234 சீமான மாதிரி போட முடியாது. இதை மறைச்சுக்கிட்டு ஏன் நாடகம் போடுற, பச்சவந்தி அரசியல் பண்ற, வியாபார அரசியல் பண்ற, சுயநல அரசியல் பண்ற, இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கிற. அப்போ எல்லாமே மோசடி, மார்க்கெட்டிங் ஆளை வச்சு பிரச்சார இதுகளை பண்றதுதான் விஜய்க்கு அரசியல். மண்குதிரைன்னு நான் சொன்னது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது நிரூபணமாகுது. அது அவங்கள போய் பார்க்காதது, இன்னும் போய் பார்க்க போகாதது, இது எல்லாமே அவரு ஒரு தகுதியற்றவர், திறமையற்றவர், லாய்க்கற்றவர்ங்கிறத காட்டுது. இந்த இடம் தான் சீமானே விஜய வந்து கோழை நாய்ங்கிற மாதிரி அடிச்சிட்டார். கடுமையான வார்த்தை. ஆமா, பார்த்திருப்பீங்க நீங்க. சேலம் மீட்டிங்ல கோழை நாயின்னு அடிச்சிட்டார். இவரு மதுரை மீட்டிங்ல ஜானாரகிசாமி எழுதி கொடுத்து சிங்கம்னு சொன்னாரு. தன்னை சிங்கன்னு அவர் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. சிங்கம் நான் யாரு சொல்றா, நான் தான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயே சொல்லிக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு சம்பவத்தின் அடிப்படையாக வச்சு நான் சுத்த வீரனா களத்துக்குள்ள நின்னேன். நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு சந்தர்ப்பவாதியா, சுயநலவாதியா பேரம் பேசுறதுக்கு, அரசியல் வியாபாரம் பண்றதுக்கு களத்தை விட்டு ஓடன கோழை
நாயின்னு அடிச்சிருக்கிறாரு. அதுல சீமான் சொன்னது நாய்ங்கிற வார்த்தை, நாயும் ஒரு மிருகம் தான், சிங்கமும் ஒரு மிருகம் தான். நாய்ங்கிற வார்த்தை கொஞ்சம் ஹை ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஆட்டு பலரும் யோசிக்கலாம். ஆனா களத்தை விட்டு விஜய் ஓடின ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்திங்கிறது உண்மைதானே? சோ இவரோட அரசியலே இந்த மாதிரி மோசடித்தரமான அரசியல், காகிதப்புலி அரசியல், ஏட்டுச்சொரக்க அரசியல். 234 கேண்டிடேட் கிடையாது, கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாரு. சோ அது வெட்ட வெளிச்சமா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது தெளிவா தெரிஞ்சது. நான் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் இவரை பற்றி. சார், அரசியலை தாண்டி ஒரு 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுவும் வந்து தன்னை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. அவரால் தான் இறந்தாங்கன்னு ஒட்டுமொத்த பழியை போடலைன்னா கூட அவரை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. அந்த குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் 30 நாளாக ஒருத்தர் எப்படி சார் உள்ளே இருக்க முடியும்? நான் அந்த விஷயத்தை பெருசாக எடுக்கல சார். அது கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு தான். கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கே வந்தார். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தனை உசுப்பி விடுறான், நுள்ளி விடுறான். உடனே தலைவான்னு ஒரு சவுண்டு வருது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா காலில் விடுற மாதிரி எல்லாம் தலைவான்னு ஒரு சவுண்டு போட்டு ஒரு நாடகத்தை போடுறாங்க. என்ன நடந்தது? விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு கீழே ஓட்டு போயிட்டு, விக்கிரவாண்டியில திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, விக்கிரவாண்டியில டோட்டல் போலிங் கூடிட்டு, அப்போ ஜான ஆரோக்கியசாமி 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு முகநூல்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் எழுதிட்டு இருந்தது கப்சா பொய்னு ஆயிட்டு இல்லையா? அதனால இது ஒரு விக்கிரவாண்டி மாறிப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்து ஆள்பலம் இல்லை, கேண்டிடேட் இல்லை, அதுதான் அவருக்கு மைனஸ். ஆனா இப்ப அந்த விஜய் ஆள்பலம், கேண்டிடேட் பலம் இல்லாத விஜயத்தானே இத்தனை கட்சிகளும் வா வா வான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடதான் செய்யறாங்க. என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா? நான் வாரேன்னு சொன்ன பிறகு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? பலம் நிரூபிக்காதவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? கூப்பிடுறது யார் கூப்பிடுறா? எடப்பாடி கூப்பிடுறா, வேற யார் கூப்பிடுறா? பாஜக கூப்பிடுறாங்க. வேற அவர் தனி அணிக்கே கூப்பிடுறாரு. அவர் வந்து எடப்பாடியோட பேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூப்பிடுறாரு. இவங்களால வந்து திமுகவை தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு தோற்றம் இல்லை. அதனால விஜய் வச்சு ஒரு தோற்றம் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு? கூப்பிடுறாங்க, நான் மறக்கல. ப்ரூவ்டு ஓட்டு இல்லாதவர் தானே விஜயகாந்த். 8.3 10 ப்ரூவ் பண்ணவர். ஜெயலலிதா 41 சீட்டு வாங்கினாரு. பவன் கல்யாண் 7% ஓட்டு ப்ரூவ் பண்ணவர். நாயுடு கிட்ட சீட்டு வாங்கி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இவர் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலையே. அப்போ வாரான்னு சொல்லிட்டா, வாரான்னு சொன்ன பிறகு சொல்லுவாங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி நீங்க பலம் நிரூபிக்காதவருங்க. சிவாஜியால பலம் நிரூபிக்காத சிவாஜியால ஜானிக்கு ஒன்று ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, உங்களாலே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு அடையாள அரசியலுக்கு 20 சீட்டு வச்சுக்கிடுங்க. உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? உங்க திருப்திக்கு 80 சீட்டு 60 சீட்டுன்னு போட்டுடுங்க. இப்போ நீங்க வேண்டாங்க, அஜித்தை நாங்க பிடிச்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கறது எப்படியோ அதே மாதிரி தானுங்க உங்களுக்கும் சீட்டு தர்றது. அஜித்தும் பலம் நிரூபிக்காதவர், அஜித்தும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாதவர், அஜித்தும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணாதவர். என்ன ஒரே வித்தியாசம்? நீங்க ஒரு கட்சி நிரூபிச்சு 2 மாநாடு போட்டிருக்கீங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கல, மாநாடு போடல. அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு எலெக்ஷன் முன்ன ஒரு மாநாடு போட்டா கூட்டம் வரத்தான் செய்யும். அப்ப அவருக்கு 60-40 சீட்டு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் அரசியல் களத்துக்குள்ள பலம் நிரூபிச்சாதான் சீட்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும்னு இவர் கூட்டணிக்கு போறோன்னு சொன்ன பிறகு சொல்லுவாங்க. இப்போ இவரை மடக்கிறதுக்கு சும்மா வாங்கன்னு கூப்பிடுவாங்களே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க பலம் நிரூபிக்கலங்க. உங்களுக்கு 20 சீட்டு தான் தர முடியும். நீங்க எப்படி தீபா ஜெயக்குமார், அஜித் குமார் மாதிரி பலம் நிரூபிக்கல, 20 தான் தர முடியும்னு சொன்னேன். இதுதான் நான் திரும்ப படிச்சு சொன்னேன். 39 கேண்டிடேட் போடுங்க, 39 கேண்டிடேட் போடுங்கன்னு நான் பேட்டியெல்லாம் கொடுத்தேன். அப்ப நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி எப்படி வைகுண்டம் போவானோ? 39 போட முடியாதவன் 234 எப்படி போட்டுக்கிடுவானோ? இப்ப நீங்க கமலஹாசன் 39 போட்டாரு, அவரே 214 போடலையே, 150 கிட்ட தானே போட்டாரு. சரத்குமாருக்கு 40, பாரிவேந்தருக்கு 40ன்னு கொடுத்துட்டாரு. தினகரன் 38 போட்டாரு, அவரே 60 சீட்டு தேமுதிக கொடுத்தாரு. கோகுல மக்கள் கட்சி யாதவ் சமுதாயத்தை பிரதிபலித்தக்கூடிய கட்சிக்கு நானே சொல்லி என் தம்பி தான் அந்த தம்பி லட்சுமணன் தினகரனுக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு சீட்டு கொடுத்தாரு. அப்ப நீங்க 39 போட முடியாது, நீங்க எப்படி சீட் போட்டுக்கிட்டீங்க? இவங்க 243 சீட்ல பிரசாந்த் கிஷோர் 150 கூட போடல. அது போட்ட 3 பேர், ஒரு ஷான்னு ஒரு பனியா, அப்பர் பனியா, ஒரு திவாரின்னு ஒரு பிராமின், ஒரு
சின்ஹான்னு ஒரு பூமிகார், 3 பேரும் விட்ரா பண்ணிட்டு பாஜகவுக்கு இதாயிட்டாங்க. அப்ப நீங்க கேண்டிடேட் போட்டாலும் எடப்பாடி ஆட்கள் உங்களை விலைக்கு வாங்கிடுவான். எடப்பாடிக்கு ஆதரவு பிரசாந்த் கிஷோர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு விட்ரா பண்றாங்கல்ல, அமித்ஷா பாக்குறாங்கல்ல, அதே மாதிரி விஜய் கேண்டிடேட் போட்டாலும் அந்த கேண்டிடேட் எல்லாம் வந்து எடப்பாடி பக்கம் நிற்பாங்க. அதுதான் நீங்க தர்மபுரி, கண்டிப்பா சேலம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படித்தான். சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிதம்பரம் இந்த ஒரு 30 தொகுதிக்குள்ள ஒரு 30-40 தொகுதிக்குள்ள கண்டிப்பா விஜய் கேண்டிடேட் போட்டா அது எடப்பாடிக்கு விலை போயிருவாங்க. எடப்பாடி அதை கையில எடுத்துருவார். அதுதான் இவங்க எடப்பாடிக்கு கூட்டத்துக்கு இவங்க போய் தாவேக்கா கொடியெல்லாம் அசிச்சது. அதுக்கே இன்னும் விஜயால பதில் சொல்ல முடியல, குழப்பத்துல இருக்கிறாப்புல. இதை நான் திரும்ப மீண்டும் சொல்றேன், சீமான் 1% தான் இருந்தார். எப்படி 6.5க்கு வந்தார் 2021? கமல்ஹாசன் 234 போட்டுக்கிட்டாரு இல்ல, தினகரன் 234 போட்டுக்கிட்டாரு இல்ல. கமல்ஹாசன் தினகரன் சீமானோட பெரிய ஆட்கள், சிங்கங்கள். விஜய் சிங்கங்கள். அவங்க ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் தூக்கி போட்ட சிங்கம். ஜெயலலிதாவுக்கு உங்களை மாதிரி கை கட்டாம அடி பணியாம நின்ன சிங்கம் கமல்ஹாசன். ஆனா 234 போட்டுக்கிடல, சீமான 234 போட்டாரு. 6% 2 ஜாஸ்தி வந்தாரு. இப்பவும் நீங்க 234 போட முடியாம ஒரு குழப்ப அரசியல்வாதியா, சந்தர்ப்பவாத அரசியல்வாதியா, பச்சுவந்தி அரசியல்வாதியா, அரசியல் வியாபாரியா அசிங்கப்பட போறீங்க. மாற்றம்னு வந்த நீங்க, மாற்றம்னு தோற்றம் கொடுத்த நீங்க, நான் தான் மாற்றம் 234 போடுவோன்னு கூட சொல்லதுக்கு தெம்பு இல்லாம, துப்பு இல்லாம, தெளிவு இல்லாம ஈரோடு களத்தை விட்டு ஓடுனதுனால கோழை நாயின்னு உங்களை சீமான் சொல்லக்கூடிய அளவுக்கு பலகீனமா இருக்கிறாரு விஜய். இப்போ விஜய் அண்ட் டிடிவி தினகரன், அண்ணாமலை இப்படி ஒரு கால்குலேஷன் அதெல்லாம் ஒண்ணு வராது, எல்லாம் கற்பனை தான். சும்மா கற்பனையா பேசிட்டு இருக்கிறாரு. டிக் அடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்னு ஒரு கற்பனை குமுதர் போட்டல ஒரு ரீல முத ஜான் ஆரோக்கியசாமி விட்டார் பாத்தீங்களா, அந்த ரீல் தான் இது. அண்ணாமலை விஜயை வச்சு தன்னோட உள்கட்சி எதிரிகள் தன்னை மட்டம் தட்ட பாக்குறாங்கிறத அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். அண்ணாமலை வந்து 18% என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோ. அவர் எப்படி விஜய் ஒரு ஆளாட்டு காட்டுவார்? பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் எப்படி காட்டுவார்? சோ அது போய் தினகரன் விஜய் சிஎம் கேண்டிடேட்டா சொல்றாரு. அது கூட களம் வரும்போது தினகரன் திமுக கூட கூட்டணி, எடப்பாடிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாதுன்ற எடப்பாடி முக்கியத்துவம் வரக்கூடாதுன்னு தான் பண்றாரு. களம் வரும்போது கடைசியா அவர் திமுக கூட தினகரன் பேரலாம். இப்போ இவங்க உண்மையிலே வந்து இந்த தாவேக்கா, விஜய், அப்புறம் அதிமுக, பாஜக இவங்க வந்து திமுக கூட்டணியை வெல்வதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்டாலின் 45% வாக்குக்கு மேல தாராளமா பெறுவார். 45% ஸ்டாலின் வாக்குங்கிறது சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், டிவியில சாதனை படைச்ச, தினத்தந்தில சாதனை படைச்ச ரங்கராஜ் பாண்டே போன்ற தம்பிமார்கள் அதை புரிஞ்சுவிடணும். 3 எலெக்ஷன்ல ஸ்டாலின் 45% ஓட்டு தாண்டிட்டாங்க. அது ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு, அது ஒரு நிரந்தர ஓட்டு மாதிரி ஸ்டாலின் தலைமைக்கு அது இதாயிடுச்சு. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டியில எடப்பாடி நிற்காததுனால நான்வன்னியர்கள் மத்தியில ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டாரு, சீமானும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்காரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்கிறதுனால வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலும் வெள்ளாள கவுண்டர் மத்தியில ரொம்ப பெரிய அளவில் ஸ்டாலின் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டார். சோ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு 45+% தெளிவா நிற்கிறார். நான் 2024 ஸ்டாலின் 48% வருவாருன்னு சொன்னேன். சவுக்கு சங்கர் 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாருன்னு சொன்னேன். சவுக்கு சங்கர் 22 சீட்டு அதிமுக ஜெயிக்கும்னார். அப்ப அவங்க எல்லாம் ஒரு லாஜிக்கோ ஒரு கணிப்போ இல்லாம ஸ்டாலின் தோக்கணுங்கிற ஒரு வன்மத்திலையும் காழ்ப்புணத்திலையும் பேசக்கூடியவங்க தான் சூப்பர் ஸ்டார் சவுக்கும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டியன். அதுக்கு பெரிய வேலிடிட்டி கொடுக்காதீங்க, பாருங்க, அதை ரசிச்சுட்டு விட்டுருங்க. நான் சொல்றது நாளைக்கு கரெக்டா வரணும், என் கிரெடிபிலிட்டி நிக்கணுங்கிற லெவல்ல சொல்லக்கூடியவன். விக்கிரவாண்டியில 55% ஓட்டுக்கு மேல ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். 63 எடுத்தாரு. ஈரோடு கிழக்குல 70க்கு மேல எடுப்பாருன்னு சொன்னேன். 74 கிட்ட எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சோ நாம சொல்றது கரெக்டா வரணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில சொல்லக்கூடியது. ஸ்டாலின் முதல்வர் ஆன பிறகு நான் ஸ்டாலினை பற்றி சொன்ன எல்லாமே 100% கரெக்டா இருக்குது. இப்பவும் 45% வாக்குக்கு மேல ஸ்டாலின் கண்டிப்பா எடுப்பாரு. விஜய ஸ்டாலின் டீல் பண்ணது பிரியங்கா காந்திய
மோடி டீல் பண்ண மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பச்சை புள்ளடா, நீ என் பையனுக்கு ஃப்ரெண்டு, உனக்கு அவனுக்கு ஏதோ சின்ன அதான் சார் கேட்க வந்தேன். சின்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒன்னா ஒரு எதிரியா நடிப்பானடா. ஏன்டா தம்பி நீ நாடகீய பாடியில நாடகத்துல இருந்தாடா சினிமாவுக்கு வந்த, நாடகீய பாடியில சவால் விட்டுட்டு இருக்க, டேய் அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருதுடா, சிரிப்பு காட்டாதடா தம்பி புள்ள, அப்படியே உன்னை நான் எதிரியாலாம் நினைக்கலடா, மோடி பிரியங்கா ட்ரீட் பண்ண மாதிரி உன்னை ட்ரீட் பண்றேன், ட்ரீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா பலர் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் மேல. அவர் இந்த இஷ்யூவை சரியா கையாளல, விஜய் வந்து கைது பண்ணியிருக்கணும், அல்லது மக்கள் விரும்புற மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்க தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு சார். நானே கைது பண்ணுவாரோங்கிற ஒரு இதை, அதுக்கான ஒரு ஒப்பீனியனை தான் கிரியேட் பண்றாரோங்கிற ஒரு இதை நானே நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப சிம்பிளா, நீ எல்லாம் எனக்கு எதிரி இல்லடா, நீ பலமே நிரூபிக்கல, நீ வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுனால திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சுன்னு நினைச்சு 20% ஓட்டுன்னு சொன்னாப்ல, ஒரு இதுவும் இல்ல, நாங்க 23% ஓட்டு கூடி 63% வந்துட்டோம், நோட்டாவுக்கு அங்க ஓட்டு கீழே போயிட்டு. அதே மாதிரி நீ ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க போகும்போதும் அந்த அம்மையாருக்கும் ஓட்டு குறையல, 6% ஓட்டு குறைஞ்சிடுச்சு, கூடிடுச்சு, குறையல கூடிடுச்சு. அப்ப பலம் நிரூபிக்காத நீ உன் கையில வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எனக்கும் பண்ண முடியாது, சீமானுக்கும் பண்ண முடியாது, எடப்பாடிக்கும் பண்ண முடியாது. உன்னால தனிச்சு நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து. ஐபில டெல்லி கொடுத்துட்டான், ஐபில 234க்கு ஆள் இல்லை, பிரசாந்த் கிஷோருக்கே பீகார்ல ஆள் இல்லை. அப்போ நீ வந்து கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி கிட்ட போனா அது எனக்கு ஒரு சின்ன நஷ்டத்தை கொடுக்கும். ஒன்னை சார்ந்தவரே கஷ்டப்பட்டுதுன்னா இதையே காரணமா சொல்லி எனக்கு எதிராக அந்த ஓட்டை எடப்பாடிக்கு திருப்பிவிங்க. எடப்பாடி தான் எனக்கு எதிரி, சீமான் கூட எனக்கு எதிரி இல்லை, ஒரு கருத்தியல் எதிரி சீமான், நேரடி எதிரி எடப்பாடி தான். நீ எந்த வகையிலுமே எனக்கு எதிரி இல்லையே, பலமே நிரூபிக்காத நீ எப்படி எனக்கு எதிரியா இருக்க முடியும்? ஒருவேளையில மக்களவையில 39 தொகுதி நின்று ஒரு பலத்தை நிரூபிச்சிருந்தாருன்னா அதுக்கு தக்கன டீல் பண்ணிருப்பாரு. இப்ப 0% விஜய்னு தான் ஸ்டாலின் டீல் பண்றாரு. அப்ப நம்ம கருத்தை ஸ்டாலின் அதுல ஏத்துக்கிறாரு. விஜய் 0%, அவர் கையில ஓட்டு வரல, அப்போ அவரை ஏதாவது ஹராஸ் பண்ணி, அவரை துன்புறுத்தி, அப்புறம் சார்ந்தவங்களை துன்புறுத்தி ஏதாவது பண்ணுனா ஒரு அனுதாபம் வரும். அந்த அனுதாபத்தை எடப்பாடிக்கு சாதகமா அவர் திருப்பிடக்கூடாது. அப்ப ஸ்டாலின் ரொம்ப புத்திசாலித்தனமா கலைஞர் மாதிரி அரசியலை டீல் பண்ணாம மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பட்டு புத்திசாலித்தனமா டீல் பண்றாரு. கலைஞரோட எம்ஜிஆர் அரசியல்ல புத்திசாலி, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த புத்திசாலி மாதிரி ஸ்டாலின் டீல் பண்றாரு. இப்போ அது அரசியல் கணக்குப்படி அது சரியா இருந்தாலும் இவ்வளவு பேர் செத்ததுக்கு இவர் ஒரு காரணம்ன்ற அந்த குற்றச்சாட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது சார், பண்ணக்கூடாதா? நீங்க மற்றவங்க கேளுங்க, ஸ்டாலினுக்கு எதிரா நீங்க ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கல, அவன் தான் குற்றவாளி, ஏன் நடவடிக்கை எடுக்கணும் மற்றவங்க கேளுங்க. தப்பு கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு தான் பதில் இல்லாம எந்த கட்சி கேட்குது? கட்சி மட்டும் இல்லை சார், பொதுவா இந்த இதை பேசுற அத்தனை பேரும் கேட்கிற, ஊடகங்கள் கேட்கறாங்க. கட்சி கேட்குதா? அரசியல்ல ஒரு களத்துல இருக்கிறாரு. இந்த இஷ்யூவை ஒரு கட்சி எடுத்தா தானே அது ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணுவாரு. விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னா அவரை பாதிக்குங்கிற அளவுக்கு ஒருத்தர் விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு கட்சி கேட்டதுன்னா அவர் யோசிப்பாரு. இப்ப எடப்பாடி விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்டா ஸ்டாலின் யோசிப்பாரு. எடப்பாடி விஜய் தாஜா பண்ணி தன்னோட லீடர்ஷிப்பை சீமான் கிட்ட இவரை பலகீனப்படுத்தி தான் சீமான் எட்டு வந்திருக்காரு. மீண்டும் சீமான் எடப்பாடி லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு பரிதாபமா விஜய் கிட்ட போய் எடப்பாடி கஞ்சும் போது எடப்பாடி எதிரியா நினைக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி விஜய் அரெஸ்ட் பண்ணுவார்? யோசித்து பாருங்க அரசியல. ஆனா இங்க வந்து இந்த நேர ஜெயலலிதா கூட கம்பேர் பண்றதுக்கு வந்துடுறாங்கல்ல சார். இதே ஜெயலலிதா வந்திருந்தா எந்த பின்விளைகளை பத்தி யோசிக்காம முதல்ல வந்து விஜயை கைது பண்ணி இந்த கட்சி பேர் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து. அது உண்மைதான். ஜெயலலிதா இருந்தா பண்ணதான் செய்திருப்பாங்க, நான் மறுக்க வரல. ஜெயலலிதா அந்த இடத்துக்குள்ள தெளிவா பண்ணதான் செய்வாங்க. இன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்த டாக்டர் ஐயா வந்து வீரப்பன் விஷயத்துல பெரிய கலாட்டா பண்ணும் பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களை எரிச்சல் படுத்ததுக்கு வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. அன்னைக்கு வந்து சீமான் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதா உயிரோடி முதலமைச்சராக இருக்கும் போதே சீமான் கேட்டாரு. இன்னைக்கு அதே சீமான் கேட்கிறாரு, வீரப்பனை சுட்டு கொன்னது நாங்க தான் சொல்றதுக்கு எடப்பாடியில தம்பு இருக்குதா, சேலத்துல தம்பு இருக்கா, தர்மபுரியில தம்பு இருக்குதா, ஈரோட்டுல தம்பு இருக்கான்னு வன்னியர்களை மையமா ஒரு பெரிய கேள்வியே வைக்கிறாரு. சோ அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அரசியலுங்கிறது வேற, மற்றவங்களுக்கு அரசியலுங்கிறது வேற. அந்த அரசியலோட ஸ்டாலின் அரசியலை நம்ம ஒப்பிட முடியாது. ஸ்டாலின் எடப்பாடியை எதிரியா வச்சு அரசியல் பண்றாரு. பிஜேபியோட கைப்பாவை
எடப்பாடின்னு அடிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவரோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி ஒருத்தியான வேட்பாளரே இல்லாத ஒரு 100 கேண்டிடேட் கூட போட முடியாத விஜய எரிச்சல் படுத்தி அவரை ஏதாவது கை வச்சு அந்த சிம்பதியை எடப்பாடி பக்கம் திருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கைது செய்யணும்னு கோரிக்கைகள் இருந்தாலும் ஸ்டாலின் கைது செய்தா அவர் எடப்பாடி காலில் போய் விழுந்துருவாரு, எதிரி காலில் போய் விழுந்துருவாரு. அதை தடுக்கிறதுக்கு கைது பண்ணல. அப்போ விஜய பொருட்டா எடுக்கல. விஜய எப்படி டீல் பண்ணா திமுகவுக்கு லாபம், எப்படி டீல் பண்ணா திமுகவுக்கு குறைஞ்ச நஷ்டம், அதை ஸ்டாலின் பார்க்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.